சிந்திக்க முடியாத அளவுக்கு, அவருடைய கற்பனையில் கொண்டு வர முடியாத அளவுக்கு காயங்கள் இயேசுவினுடைய உடலில் இருந்தது. இந்த சிலுவை சாவின் நேரத்தில், சிலுவை பயணத்தின் நேரத்தில், இந்த மரணத்தின் நேரத்தில் உடல் முழுவதும் காயப்பட்டு இரத்தம் வார்ந்து இதோ இயேசு இந்த சிலுவையில் தம் உயிரை கொடுத்தது நம்முடைய சிந்தனையாக, தியானமாக, நம்முடைய ஜெபமாக மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்கள் எவ்வளவு இருக்கின்றது, நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கின்றது, நம்முடைய கஷ்டங்கள் எவ்வளவு இருக்கின்றது. அதனை விட இயேசு அனுபவத்தினுடைய ஒரு 1000 பகுதி கூட நாம் அனுபவிப்பதில்லை. சின்ன சின்ன துன்பங்கள், கஷ்டங்கள், நெருக்கடிகள் வரும்போது நாம் சோர்ந்து போகிறோம் என்றால் நாம் பார்க்க வேண்டியது அங்கே இந்த சிலுவையில் தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மனக்குழப்பத்தோடு இருக்கும்போது, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் முழுவதும் துன்பங்கள் தானே, எனக்கு வேதனை தானே என்று நான் கண்ணீரோடு இருக்கும் பொழுது நாம் கண்களை திறந்து பார்க்க வேண்டியது அங்கே இந்த சிலுவையில் தான். காரணம், இயேசு எனக்காக இங்கே இதோ சிலுவையில் தம் உயிரை கொடுத்தது. அதுதான் இந்த தப காலத்தில், குறிப்பாக சிலுவை பாதை வழியாக, புனித வாரங்களிலே ஒவ்வொரு சடங்குகள் வழியாக எல்லாம் திருச்சபை நம்முடைய நினைவில் கொண்டு வர முயற்சி செய்கின்றது தான். இது இயேசுவினுடைய அன்பின் அடையாளம் தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் இயேசு என எவ்வளவு அன்பு செய்தார் என்று கேட்டால், இந்த சிலுவையை பார்த்து இதோ கரங்களை விரித்து தம் உயிரை கொடுத்து உடல் முழுவதும் காயங்களை ஏற்றுக்கொண்டு என்னை அவர் அன்பு செய்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய நோய்களா, பிரச்சனைகளா, நெருக்கடிகளா எதுவாக இருந்தாலும் சரி, அந்த படுக்கையில் இருந்து சிலுவை உற்று பாருங்கள். எத்தனையோ புனிதர்களுடைய வாழ்க்கை இது நமக்கு காமித்து தருகின்றது. புனித அல்போன்சா அவருடைய வாழ்க்கையில் மிக நெருக்கமான, கஷ்டமான நோயினால் பாதிக்கப்பட்ட அவஸ்தையில் இருக்கும் பொழுது அவர் கையில் எப்பொழுதும் பிடித்திருந்தது ஒரு பாடுபட்ட சுரூபம் தான். அவர் படுத்த படுக்கையில் இருக்கும்போது அவருக்கு எப்பொழுதும் பார்ப்பதற்காக அந்த சுவரில் ஒரு பாடுபட்ட சுரூபம் இருந்தது. புனித குழந்தை தெரேசா, இவ்வாறு எத்தனை புனிதர்கள் பாருங்கள். இவர்களெல்லாம் பெரிய சோதனையிலூടെ பயணம் செய்த பொழுது, உடல் அளவில் சோர்ந்து போனது பொழுது, நிறைய வேதனைகளை வாழ்க்கையில் அனுபவித்த பொழுது அவர்கள் ஆற்றலை பெற்றது இயேசுவினுடைய இந்த அன்பை இந்த சிலுவையை பார்த்து புரிந்து கொண்டதின் வழியாகத்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருகரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகிய அன்பு சகோதரர்களே, அதனால்தான் புனித பவுல் நமக்கு சொல்லித் தருகின்ற வார்த்தை உண்டு. ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆகையால் நான் பாபியாக இருக்கேன் அல்லது நாம் பாபிகளாக இருக்கே, இதோ ஆண்டவர் நம்மோடுள்ள அன்பை எங்க காட்டினார்? அதுதான் பவுலடியார் சொல்கிறார். தம் சிலுவை சாவு வழியாக அவர் தம் அன்பை வெளிப்படுத்தினார். இயேசு நமக்கு கற்றுத்தந்தது എന്താ? யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம் 12வது வசனம் நினைக்கிறேன். உன் சகோதரனுக்காக அல்லது உன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என்று இயேசு நமக்கு கற்று தந்தார். தம் சீடர்களே பார்த்து சொன்னார், தம் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு இல்லை என்று இயேசு கற்பித்து தந்தார். அதேதான் இயேசு இந்த சிலுவையில் நமக்கு காமித்து தருகிறார். தம் உயிரை கொடுத்து என்மேலுள்ள அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அதுதான் இந்த சிலுவை. Praise the Lord. Hallelujah. ஆகையால் சிலுவை என்பது ஒரு சாவின் அடையாளம் அல்ல, மரணத்தின் அடையாளம் அல்ல, மாறாக அன்பின் அடையாளம் தான். Praise the Lord. இயேசு என்னோடுள்ள அன்பை வெளிப்படுத்தியது இங்கே இந்த சிலுவையில் தான். அதனால்தான் நாம் சோர்ந்து போகும்பொழுது சிலுவையில் உற்று பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் யாருமே எனக்கு இல்லை
அல்லது தனிமையில் இருக்கிறேன் என்று மனக்குழப்பங்கள் கஷ்டங்கள் இருக்கும் பொழுது இங்கே இந்த சிலுவையை உற்று பாருங்கள். இங்கே இயேசு சொல்கிறார், இவ்வளவு நான் உன்னை அன்பு செய்கிறேன், இந்த அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு அடையாளம் தான் இந்த சிலுவையானது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆகிய இந்த சிலுவை வழியாக திருச்சபை இன்று நமக்கு சொல்லித் தருகின்ற கருத்துக்கள் உண்டு. அந்த சிலுவையினுடைய அர்த்தங்களை நாம் உண்மையில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது இந்த சிலுவை என்னுடைய வாழ்க்கையினுடைய பாகமாக மாறிவிடும். Praise the Lord. Praise the Lord. ஆகிய சிலுவையில் இயேசு தம் உயிரை கொடுத்ததன் வழியாக செய்ததென ஒன்று, நம்முடைய அனைவருடையும் பாபத்துக்கு இயேசு அங்கே பரிகாரம் செய்கிறார் அல்லது பரிகாரம் செய்தார். இதுதான் சிலுவையினுடைய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்வது. என் பாபத்துக்கு இயேசு பரிகாரம் செய்ததுதான் இந்த சிலுவை. Praise the Lord. யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் நாம் அதை வாசிக்கின்றோம். யோவான் எழுதிய முதல் திருமுகம் 1ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம். மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். யோவான் எழுதிய முதல் திருமுகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஓகே, சரி, கண்டினியூ. அதேதான் தொடர்ந்து வாசிங்க. மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். Praise the Lord. Hallelujah. ஆகையால் ஒளியான அந்த இயேசுவையை நாம் நோக்கி பயணம் செய்யும் பொழுது அவர் மகனாகிய ஆண்டவருடைய அன்பு மகனாகிய இயேசுவின் இரத்தம் தான் நம்முடைய எல்லா பாவங்களையும் கழுவி நம்மை தூய்மைப்படுத்துகிறார். Praise the Lord. Hallelujah. தொடர்ந்து அதனுடைய 2வது அதிகாரத்தில் 1-2 வசனங்கள். யோவான் எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆகையால் நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, இவ்வுலகத்தில் உள்ள அனைத்து மக்களுடைய பாபத்துக்கும் பரிகாரம் எங்கே? இந்த சிலுவையில் தான். இந்த கல்வாரி மலையில் இயேசு தன் உயிரை கொடுத்ததன் வழியாகத்தான் நம்முடைய பாபத்துக்கெல்லாம் பரிகாரமாக தீருகின்றது. நாம் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய முடியாது. காரணம், அவ்வளோ பாவங்கள் நம்மிடம் இருக்கின்றது. நாம் செய்த பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் இயேசு செய்தார். அதுதான் சிலுவை. அதனால் தான் இதை வார்த்தை நமக்கு சொல்கின்றது, அனைத்து மக்களுடைய பாவத்தை இதோ இந்த சிலுவையில் அவர் சிந்திய இரத்தத்தால் கழுகி இதோ தூய்மைப்படுத்தி இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த உணர்வுகள் நம்முடைய உள்ளத்தில் வரும் பொழுது அங்கே நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கின்றது. காரணம், இயேசு இவ்வளவு தியாகங்களை சகித்து இவ்வளவு வேதனைகளை மேற்கொண்டு தம் உயிரை கொடுத்து இரத்தத்தை சிந்தியது என்னை தூய்மைப்படுத்துவதற்காக என்ற உணர்வுக்கு நாம் கடந்து வரும்பொழுதுதான் இந்த சிலுவையை நோக்கி தியானிப்பது என் வாழ்வில் என்னை புனிதப்படுத்துகின்ற செயலாக மாறும். என் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள், தீர்மானங்கள் என் வாழ்க்கையில் உண்டாகும். இந்த சிலுவையை தினமும் பார்த்து ஜெபிக்கின்ற ஒரு மகளாக நான் இருந்தால். Praise the Lord. Hallelujah. ஆகையால் இறை வார்த்தை நமக்கு சொல்கிற அனைத்து மக்களுடைய பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. இயேசுவினுடைய இந்த சிலுவை சாவுதான் எல்லா மனிதர்களுடையும் பாபத்துக்கு பரிகாரமாக இருக்கிறது. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி.